ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஷாலோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க அம்மா ரீசெண்டாக இறந்துருப்பாங்க. அதனால படிப்பை விட்டுட்டு பயங்கர வெக்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபேவரேட்டான ஒரு பீச் இருக்கு. அங்கே போலான்ட்டு ஒருத்தங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு அந்த பீச்சுக்கும் வந்து இறங்குறாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடலில். அங்கே ஆல்ரெடி லோக்கல் பீப்புளும் சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லோக்கல் பீப்புள் நாங்க கிளம்புறோம், நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் சர்ஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள ஒரு திமிங்கலம் இறந்து கிடக்கு. அதை போய் இவங்க பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு ஷார்க் அட்டாக் பண்ண வருது, ஒயிட் ஷார்க். அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நடுவுல இருக்க ஒரு பாறையில ஏறி நிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் கரையே. ஆனா அந்த ஷார்க் இவங்கள லைட்டா கடிக்கவும் செஞ்சிருது. அதையும் தாண்டி அங்கிருந்து தப்பிக்க விடாம சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோயின் அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படிதான் வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தையே இவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. அவ்வளோ ஒரு திறமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்குமே விறுவிறுப்போட உச்சத்துல நம்ம கூட்டும் போய் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பதட்டம் நமக்குள்ள வரதான் செய்யும். அதே மாதிரி அந்த கடல் பகுதியா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபில. அதே மாதிரி அந்த ஷார்க் அட்டாக் பண்ற போர்ஷனா இருக்கட்டும், அந்த ஷார்க்கை காமிக்கிற விதங்களா இருக்கட்டும், அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே இருந்தது. விஎஃப்எக்ஸ் சிஜி மட்டும் ஒரு சில இடங்கள்ல பிசிறு தட்ட தான் செய்யுது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்த படமாக தான் இது இருக்கு. டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87 நிமிஷம் தான் போகுது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா கதைக்களம் தான். இதே மாதிரி நம்ம ஷார்க் அட்டாக் பண்ற படங்கள் பல நூறு படங்கள் பார்த்தாச்சு. அதுல இதுவும் ஒன்று. ஆனா ஒரு நல்ல படமாவே வந்து அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு சில காட்சிகள் நமக்கு நம்பும்படி இல்லை, நம்ம ஹீரோயின் தப்பிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. கண்டிப்பா இது ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கம்மியான ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.